ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः. ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய, பிரசாந்தஸ்ய என்றால் பேரமைதி உடையவராக இருப்பார். அவரோட மனம் சஞ்சலங்கள் இல்லாமல், சலனங்கள் இல்லாமல் ஒரே சீராக இருக்குமா அவரோட மனம். அப்படி சலனங்கள் இல்லாமல் அலைப்பாயாத ஒரு மனதோடு இருப்பாராம் அந்த அந்த நபர், தனக்குத்தானே நண்பனாக இருக்கும் நபர். சிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः. அதாவது எப்பொழுதும் அந்த பரமாத்மா, எப்பொழுதும் அந்த இறைவனை தன் மனதில் வைத்துக்கொண்டு அந்த இறைவனின் சிந்தனையிலேயே, அந்த கடவுளின் சிந்தனையிலேயே இருப்பாராம் அந்த நபர். சிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததாமானாப மானயோஹோ. அப்படி இருக்கும் ஒரு நபருக்கு அனைத்து அனைத்து நிலைகளிலும், அனைத்து சூழ்நிலைகளிலும் சமபாவனையோடு இருப்பார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் சமபாவனை என்பது கர்மயோகத்தின் ஒரு அடித்தளமாக இருப்பது என்று சொன்னேன். அதனால் இந்த ஒரு நபர் தனக்குத்தானே தனக்குத்தானே நண்பனாக இருக்கும் அந்த நபர் கர்மயோகத்தை பின்பற்றி சமபாவனையோடு இருந்து அதன் மூலமாக கர்மயோகத்தை பின்பற்றுகிறார் என்று சொல்றார். இப்படி இருக்கும் ஒரு நபர் எந்தெந்த சூழ்நிலைகளில் சமபாவனையோடு இருக்கார், எந்தெந்த சூழ்நிலைகளில் சமமான ஒரு மனப்போக்கோடு இருக்கிறார் என்றால், சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததாமானாப மானயோஹோ என்று 3 எக்ஸாம்பிள், 3 உதாரணம் கொடுக்கிறார். சீதோஷ்ண சுகதுக்கேஷு. சீதோஷ்ண, சீத என்றாலே குளிர்காலம் என்ற அர்த்தம், உஷ்ண என்றாலே கோடை காலம் என்ற அர்த்தம். இவர் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் ஒரே மனப்பான்மையோடு தான் இருக்கிறார், சமபாவனையோடு இருக்கிறார். சீதோஷ்ண சுக துக்கேஷு, அதாவது ஆனந்தத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் அந்த சோகத்திலும் சமபாவனையோடு இருக்கார். சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோகோ. அவர் பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம் வந்தாலும் சரி, அவமானப்படுத்தக்கூடிய விஷயம் வந்தாலும் சரி, ததா மானாபமானயோகோ. அவரை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் அவரை அவமானப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் இந்த 2 விஷயத்தையுமே சமபாவனையோடு ஏத்துப்பார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் இப்படி ஒரு சமபாவனையோடு இருக்கும் இந்த நபர், பேரமைதியுடைய இந்த நபர், தன்னைத்தானே வெற்றி கொண்ட நபர், தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த புலன்களையும் ஆசையும் பற்றியும் வைத்திருக்க நபர், அவர்தான் தனக்குத்தானே நண்பனாக இருக்கிறார் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 7வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.